ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி 17. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். காரில் மிகவும் பதற்றமாக பயணிக்கும் சுஜித் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்தான். எதிர்முனையில் ஹலோ என்ற அந்த குரல் கூட மிகவும் தெளிவாக வசீகரன் அகல்யா செவியை எட்டியது. ஆனால் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் யார் என்று இருவருக்கும் புரியவில்லை. இதற்கு முன்பு கேட்ட நினைவும் இல்லை. சார், நான் இப்ப அந்த வசீகரன் கிட்ட வசமா மாட்டி இருப்பேன் சார். ஊட்டி குளிர்ல கூட குப்புன்னு வேர்த்து போச்சு போங்க. என்ன சொல்ற சுஜித்? வசீகரன் கிட்ட நீ மாட்டி இருப்பியா? ஆமா சார். அவன் நடந்ததை கூற அவனுக்கு உண்மையில எந்த சந்தேகமும் இல்லையா? இல்ல சார், எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா என்னால இதை நம்ப முடியல. இல்ல சார், அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே இல்ல. அவன் முகத்தை நான் பார்த்தேனே, அவன் என்ன சந்தேகப்படல சார். ஆனாலும் கவனம், உனக்கு அவன் அவனுடைய காரை தர்றதா சொல்லி இருக்கான்ல? ஆமா சார். அத அவன் உனக்கு கொடுத்தா அவனுக்கு உண்மையில எந்த சந்தேகமும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி காரை உனக்கு அவன் தர மறுத்துட்டான்னா அவன் கண்டிப்பா உண்மையில சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான்னு தான் அர்த்தம். நீ கவனமா இருந்தே ஆகணும் சார். நீங்க வேற வயிற்றுல புளிய கரைச்சுக்கிட்டு சந்தேகம்னு வந்தா அவன் பொண்டாட்டி மேல நான் ஆசைப்பட்டது, அவளை அடைய நான் போட்ட நாடகம், அதுக்கிடையில வந்து சேர்ந்த அகல்யாவோட போலி அப்பா அம்மா, அவங்களுக்கு நான் அகல்யாவை கைமாறுறதா சொல்லி அவங்க கிட்ட இருந்து லட்சமா வாங்கினது, அவங்களையும் தாண்டி வந்து டீல் பேசின உங்க அப்பா, அவரை கூட நம்பாம நீங்களே நேர்ல களத்துல இறங்குனது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடுமே சார். அதெல்லாம் வராது, அத நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க இப்பவும் சேஃப் சோன்ல தான் இருக்கீங்க, ஆனா நான் இப்பவும் டேஞ்சர் சோன்லயே தான் இருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க, நான் தான் போய் ஜெயில கம்பி எண்ணணும். அப்படி ஏதாவது நடந்தா நான் உன்னை காப்பாத்துறேன், என்ன நம்பு சார். எதுக்காக சார் கண்ணு தெரியாத இந்த அகல்யா மேல இப்படி குறி வச்சு எல்லாரும் வரீங்க? என்ன பண்ண சொல்ற சுஜித்? என் தொழில் அப்படி ஆயிப்போச்சே. என்னுடைய அப்பன் கிழவன் கிட்ட இந்த கண்ணு தெரியாத அகல்யாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு சொன்னேன். ஆனா அந்த வசீகரன் கிட்ட கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறான். கோபம் வருமா வராதா சொல்லு? பொண்ணுங்க அவங்களே அவங்க ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டா இப்ப எவனுக்கும் பிடிக்கிறது இல்ல. அவங்கள கதற விட்டு ஒருத்த அவங்க ட்ரெஸ்ஸ பிச்செறியறத பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. என்ன டேஸ்டோ போ. நானும் அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொண்ணுங்களை கொண்டு வந்து நடிக்க வச்சு காலத்தை ஓட்டிட்டே இருக்கேன். ஆனாலும் ஒரு நாள் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கால் கேர்ள்ஸே ஆனா கூட ஒரு நாள் ஒரு பொண்ணுன்னு சொன்னா எத்தனை பொண்ணுதான் வந்து சிக்குவா சொல்லு? இதுக்கிடையில தான் என்னுடைய பாஸ் ஒரு தடவை நான் எங்க அப்பனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறத எட்டி பார்த்துட்டு அந்த ஸ்கிரீன்ல லேசா தெரிஞ்சு மறைஞ்ச கண்ணு தெரியாத அகல்யாவையும் பார்த்துட்டு செம்ம கட்டையா இருக்கா, அதுவும் கண்ணு தெரியல போல இருக்கே, இவ்வளவு வச்சு படம் எடுத்தா நல்லா ஓடும்னு சொல்லி எங்க அப்பன் கிட்ட பேச சொன்னான். நானும் பேசி கல்யாணத்துக்கு நாளையும் குறிச்சா இடையில புகுந்து தாலிய கட்டி அவளை கூட்டிட்டு போயிட்டா இந்த வசீகரன். ஆனா என்னுடைய போஸ் விடுவானா? அவனுக்கும் அகல்யா மேல ஒரு கண்ணு. அந்த பிலிம்ல இவனே நடிக்கணும்னு ஆசைப்படுறான். அகல்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இப்பதான் அவ இன்னும் கதறுவா. சினிமா 100 நாள் இல்ல 1000 நாள் ஓடும், ஒரே நாள்ல போட்ட காசை எடுத்துடலாம், அவளை தூக்கிட்டு வந்துடுன்னு சொல்றான். அட்வான்ஸா 10 கோடியையும் கொடுத்தான். வேலையை முடிச்சா இன்னும் பல கோடிகள் கொடுக்கறதா சொல்லியிருக்கான். என்கிட்ட பேரம் பேசினவன் என்ன நம்பாம என் அப்பங்கிட்டையும் சேர்த்து பேரம் பேசியிருக்கான். யாரு முதல்ல பொண்ணை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களோ அவங்க கேட்கிற காசை நான் கொடுப்பேன் அப்படின்னு வேற எங்க அப்பங்கிட்டையும் என்கிட்டையும் ஒரே டயலாக விட்டுருக்கான். இந்த வயசுலயும் காசுக்கு ஆசைப்பட்ட எங்க அப்பன் பாவம் நம்ம பையன் 2 காசு பார்த்துட்டு போட்டோன்னு நினைக்காம எனக்கு எதிராக களத்துல இறங்கி இருக்கான். அகல்யாவோட போலி அப்பா அம்மாவை சுத்திதான் அவன் வட்டம் அடிப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் மோப்பம் பிடிச்சு ஊங்கிட்டியே பேரம் பேசி இருக்கான். அவன் குடுக்கறதா சொன்னதை விட 1 கோடி நான் உனக்கு ஜாஸ்தியா குடுக்கறேன்னு சொல்லி இப்பவும் உன்னை என் கைக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். அது தெரியாம அந்த கிழம் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கு. அதுல வேற அகல்யாவோட போலி அப்பா அம்மா, அவங்க கிட்ட இருந்து நீ லட்சமா கறந்துட்டு தான் இருக்க. ஆனாலும் நம்ம 2 பேருக்கிடையில இன்னி ஒரு டீலும் இருக்கு. உனக்கு அகல்யா மேல ஆசை. படம் எடுத்து முடிஞ்சதும் அகல்யா மேல இருக்கிற ஆசையை தீர்த்துக்க அவளை நான் உனக்கு ஒரு நாள் கொடுக்கறேன்னு சொன்னதால நீ எனக்கு சப்போர்ட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் சூப்பரா நம்ம கைக்குள்ள ஒதுங்கி வர்ற நேரம் நீயும் அவளை கோட்டை விட்டுட்ட. என் அப்பா உனக்கு 4 கோடி தான் சொன்னான்.
நான் உனக்கு 5 கோடி சொல்லியிருக்கேன். இன்னும் 1 கோடி ஜாஸ்தியா கேட்டா அதையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அகல்யா எனக்கு வேணும். ஆனா அந்த அகல்யா உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியலையே. எந்த நம்பிக்கையில அந்த அகல்யா பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. சார், அந்த அகல்யா கண்டிப்பா உயிரோட தான் இருக்கா. செத்து இருந்தா இந்நேரம் செய்தியா வந்திருக்குமே சார். அப்படி ஒரு செய்தியே இன்னும் வரல சார். எந்த நியூஸ் பேப்பர்லயும் வரல. அதுவும் சரிதான். அப்படின்னா அந்த அகல்யா இப்பவும் உயிரோட இருக்கான்னு நீ சொல்றியா? ஆமா சார். அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழுந்திருக்கா, எப்படி உயிரோட இருப்பா? இருப்பா சார். மரம் செடி கொடி எல்லாம் இருக்கா, அதுல எல்லாம் சிக்கி சிக்கி சிக்கிதான் கீழே வந்திருப்பா. எதுவும் ஆகி இருக்காது. அவ சேஃபா எங்கேயோ இருக்கா, நம்ம கண்ணுல சிக்கல. குற்றாலத்துல இருக்கதான் சான்ஸ் அதிகம். ஆனாலும் இந்தியா ஃபுல்லா அவளை தேட சொல்லி உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்களும் ஆளை அனுப்பி தேடிட்டு தான் இருக்கீங்க. யார் கண்ணுலயாவது சிக்காமல போக போறா? கண்டிப்பா சிக்குவா சார். ஓகே, அப்படின்னா அகல்யா உயிரோட இருக்கான்னு நீ இப்பவும் நம்புற? கண்டிப்பா சார். அப்ப சரி, அந்த வசீகரன் அகல்யா 2 பேரும் ஒண்ணு சேரவே கூடாது. அதுக்காக நான் ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன்ல, என்ன பண்ண சார்? பக்காவா பிளான மூவ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். கூடிய சீக்கிரமே அகல்யா தப்பான பொண்ணுன்னு நான் அந்த வசீகரனை நம்ப வச்சிடுவேன் சார். ஆனா நீ அதுக்கு முன்னாடி குன்னூர்ல வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவியே. ஆமா சார், அது ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல சார், நீ அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு கொடு, நானே போய் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்றான் அந்த வசீகரன். அப்படியா சொல்றான்? ஆமா சார். அப்ப ரொம்ப வசதியா போச்சு. அவனே நேர்ல போய் விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னா நிரந்தரமா அகல்யாவை வெறுத்து ஒதுக்கிடுவான். அப்புறமா இவனை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பாரு, நீ ஒண்ணு பண்ணு. குன்னூர்லயே ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், நான் உடனே சென்ட் பண்ணிடுறேன். இந்த தடவை நம்ம பிளான்ல எதுவுமே மிஸ் ஆக கூடாது. முதல்ல வசீகரன் அகல்யாவை தப்பா நினைச்சு இனிமே அகல்யா வேண்டவே வேண்டான்னு சொல்லி தலை தெறிக்க ஓடணும். அதுக்கப்புறமா அகல்யா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு என் பிசினஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா சார், பண்ணிடுறேன் சார். சீக்கிரமா ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டு அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணு. ஓகே சார், பண்ணிடுறேன் சார். சரி, போனவை. அழைப்பை துண்டித்த சுஜித், அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. சார், நீங்க ரொம்ப பேராசைப்படுற மாதிரி இருக்கு. பேராசை பெரும் நஷ்டம் சார், கார் டிரைவர் தான் கூறினான். டேய், உன்னை காரை ஓட்ட தாண்டா கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன ஓட்டுற மாதிரி பேசுற? இல்ல சார், இப்பதான் நீங்க ஓரளவு வசதியா இருக்கீங்களே. இப்ப போன் பண்ண அந்த ஆளுக்கு ஒரு 4-5 பொண்ணுங்களை செட் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல. இனி இந்த பொண்ணுக்காக நீங்க அவங்க பின்னாடி அலையணுமா? முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓடு வீடு மட்டும்தான் இருந்தது. இப்ப சொந்தமா பங்களா இருக்கு, 2 கார் இருக்கு. போதாததுக்கு டிரைவர் நான் இருக்கேன். கை நிறைய காசு இருக்கு, வேலையும் இருக்கு, டிகிரியையும் முடிச்சிட்டீங்க, ப்ரமோஷனும் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு சார் இந்த வேண்டாத வேலை? டேய், உன்னதானே பேசாதன்னு சொன்னேன். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு போதும். சார், லட்சம் லட்சமா இருக்கு, அப்புறம் எதுக்கு சார் கோடிக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் தொலைச்சு உங்க உயிரையும் சேர்த்து தொலைக்க போறீங்க? டேய், என்ன நீயே போட்டு தள்ளிட்டு என் காசையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவ மாதிரில பேசிட்டு இருக்க. இல்ல சார், ஏதோ உங்க நல்லதுக்கு சொன்னேன். நீங்க நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன்ற நப்பாசையில சொன்னேன். வசீகரன் அகல்யா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அகல்யாவை எதற்காக கடத்தினார்கள்? எதற்காக வசீகரனிடமிருந்து பிரித்தார்கள்? இப்போதும் அவளை எதற்காக தேடுகிறார்கள்? அதன் பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்பது எல்லாம் இப்போது தெளிவாக இருவருக்கும் புரிந்தது. இனி அவர்களை எப்படி சிக்க வைப்பது? அதை பற்றி தான் வசீகரன் யோசித்தான். என்னப்பா, எலி ஏதாவது பொரியல சிக்கிச்சா? மாமாவின் குரல் அது. வசீகரன் அகல்யா இருவரும் திரும்பி பார்க்க அத்தை மாமா இருவரும் அறைக்குள் வருகிறார்கள். ரெக்கார்ட் ஆகி இருந்த அனைத்தையும் அத்தை மாமாவுக்கும் போட்டு காண்பித்தான் வசீகரன். அடப்பாவிகளா, இத்தனை பேர் அகல்யா பின்னாடி இருந்திருக்காங்க. நமக்குதான் எதுவுமே தெரியாம போயிருக்கு. மாமா, இனி என்ன பண்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதுவும் பண்ண தேவையில்லப்பா. அதுதான் எலி தானா வந்து பொரியல சிக்கிக்குச்சுல. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து போன் பண்ணி நீ அவனுக்கு காரை கொடுக்காட்டி உனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துடுச்சு. காரை கொடுத்துட்டேன்னா சந்தேகமே இல்ல அப்படின்னு சொல்றான்ல. காரை நீ அவனுக்கே கொடு, அப்புறமா நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். அத நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் மாமா. காரை அவனுக்கு கொடுத்து இவனை ஏன் கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரிதான் உண்மை சிக்க வைக்கிறதுக்காக அவனுங்க ஏதோ பிளான் பண்றானுங்க பாரு. அந்த வழியாவே போவோம். சீக்கிரமாவே வந்து வலையில சிக்கிடுவானுங்க. அது சரிதான் என்று வசீகரனுக்கும் தோன்றியது. பகுதி 17 நிறைவடைந்தது.
பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.